நேற்று நைட்டு வந்து அப்டேட்லாம் பார்த்துருப்பீங்க. டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்பரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்பரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் மதுரை பெஞ்சில் அங்கே போஸ்டிங்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் எழுதி அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிருந்தாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வெயிட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நைட் வந்து குட் நியூஸாக வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம், மார்ச் 4ஆம் பார்த்தீங்கன்னா அவங்க வைவா நடக்க போகுது. அந்த நேம் உள்ளவங்க எல்லாத்துக்குமே அந்த வைவா அட்டன் பண்ண போகிறவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பட் அவங்க எங்கே வைவாக்காக போகணும் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஜுடிஷியல் ரெக்யூர்மெண்ட் செல் 6th floor 9th floor ரெக்கார்ட்ஸ் பில்டிங் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸில். ஓகேங்களா? சென்னை 6,104. ஓகே, இதுதான் அட்ரஸ். சரி, ஓகே, உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கேண்டிடேட் வந்து சிவி அண்ட் வைவா அட்டன் பண்ண போகிறவங்க முக்கியமாக உங்கள் ஃபோட்டோ ஐடி உள்ள எனி ஒன் ப்ரூஃப் கண்டிப்பாக கொண்டு போகணும். அது ஆதார் கார்டு இருக்கலாம், பென் கார்டு, இல்லாட்டி ஓட்டர் ஐடி, ஏதாவது ஒன்று உங்கள் ஃபோட்டோ ப்ரூஃப் உள்ள ஒரு ஆத்தென்டிகேஷனான ஒரு கார்டாக இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, சர்டிஃபிகேட்ஸ் அண்டு அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்போது சர்டிஃபிகேட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபுல்லாக நீங்கள் போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போகும்போது கொண்டு போகணும். அண்ட் அதுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சாக அதுக்கான அந்த நகல், அதாவது ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஜெராக்ஸ் காப்பியில் வந்து அட்டஸ்டட் சைன் வாங்கிட்டு அது ஒரு செட்டு நீங்கள் கொண்டு போகணும். ஓகேங்களா? இது ப்ராப்பராக வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் ப்ராப்பராக கொண்டு வர சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் வந்து எனி ஒன் சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆகுது எங்கிட்ட இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அந்த சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து டைம் வேணும்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கக்கூடாது, டைம் எக்ஸ்டென்ஷன் வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க பிஃபோராக கொடுத்த காமன் இன்ஸ்ட்ரக்ஷனில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருவேளை சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா ஒரு 72 hours டைம் கொடுப்போம் நாங்கள், அதாவது 3 days டைம் கொடுப்போம். 3 daysக்குள்ளே வந்து அகைன் எங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எதுக்கு ஒன்ஸ் வந்து கிராஷ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோர்த்து பாயிண்ட் வந்து இந்த வந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உள்ள நேம் எல்லாருமே ஒரு ப்ரொவிஷனல் செலக்ட் ஆகிருக்கிறவங்க, இவங்களாம் பார்த்தீங்கன்னா வைவாக்கு மட்டும் அட்டன் பண்ண போகிறவங்க. அதனால் இந்த லிஸ்ட்டில் நேம் வந்து எல்லாருமே கன்ஃபார்ம் ஜாப்னு சொல்லிட முடியாது. கன்ஃபார்ம் ஜாப்லாம் கிடையாது. வைவா அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு, ஃபைனல் லிஸ்ட் விடுவோம். அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் வைவாக்கு அட்டன் பண்ணுற வர்றவங்க வந்து உங்களுக்கான டேட்டோ டைமோ இல்லை அந்த வென்யூவோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே மாற்றித்தாங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது யாருமே. அந்த இதெல்லாம் எதுவுமே மாற்ற மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. மார்ச் 3rd அண்ட் மார்ச் 4th அன்னைக்கு இந்த நேம் லிஸ்ட்டில் உள்ள போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30 AM மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் 8:30 AM பிஃபோராகவே அங்கே நீங்கள் வந்து ரீச் ஆகிற மாதிரி அப்படி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 8:30னா 8:30 அதை ஒட்டி போகாமல் 8:30 பிஃபோராகவே இருக்க பாருங்கள். அண்ட் இந்த நேமில் உள்ளவங்க ஃபுல்லாக இந்த வைவா சிவி போகிறவங்களுக்கு ஆல் த பெஸ்ட்.